இப்போ நிக்கோலஸ் எதுக்கு முடிவு வராரு? ஏற்கனவே இப்படி தான் பண்ணீங்க, எங்கள்கிட்ட வளம் இருக்குது, இந்த டெக்னாலஜி நீங்கள் எங்களுக்கு சொல்லலை, நாங்கள் சைனா எங்களுக்கு வர்றான், அவன் இவ்வளவு டிமாண்ட் பண்ணலை, நாங்கள் சைனாவோட டைப் வச்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இவர் இதுக்கு என்ன பதில் கொடுத்துட்டாங்க? பெட்ரோலை பற்றியே ட்ரம்ப் பேசலை, பெட்ரோல் பிரச்சனையே பேசலை, போதை மருந்தை கடத்துவதற்கு நிக்கோலஸ் ஆதரவு கொடுக்குறாரு. எங்கள் அமெரிக்காவில் போதை மருந்தால் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் நிக்கோலஸ் தான். இப்போ ராத்திரியாக வந்து இராணுவத்தை இறக்கி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து 100 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க பொதுமக்கள். நிக்கோலஸையும் அவர் ஒய்ஃபையும் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வரான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? நான் இதை ஆன்லைனில் பார்த்தேன், அவனை கையை கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, லைவாக பார்த்தேன், ரசித்தேன். இது என்ன எனக்கு புரியல. ஒரு இன்னொரு நாட்டுடைய அதிபரை நான் கையை கட்டி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வர்றேன்னா இப்போ இந்த உலகம் வந்து எப்படியான ஒரு சூழல் இருக்குது? இப்போ நான் பங்களாதேஷில் பிரச்சனை போயிட்டு இருக்கேன். என்ன சார்ஜ் வைக்கிறாரு ட்ரம்ப்? எங்கள் அமெரிக்காவில் போதை கலாச்சாரத்துக்கு காரணமே நிக்கோலஸ் தான். தூண்டி விடுறாரு. எப்படிங்க பனாமா அதிபரை சொன்னாங்கல்ல, இதே சேம் சார்ஜ் தான், தூண்டி விட்டு வித்தாரு. அப்போ இங்கே உள்ள இளைஞர்கள் கெட்டு போனது காரணமே வெனிசுலா தான். அவங்க தான் வந்து இந்த எல்லாமே லூப்புகளில் வந்து அனுப்பிச்சாங்க. அப்போ நிக்கோலஸை கடத்தி நம்ம வந்து இதை நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்த போகிறோம், நீதிமன்றம் பார்த்துக்கட்டும். ஏங்க ஒரு நாட்டு அதிபரை பிடிச்சி வந்து நாட்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டினீங்கன்னா அப்போ இது எந்த மாதிரியான? அப்போ சைனாவும் இன்னைக்கு ரஷ்யாவும் கேட்குறாங்க, ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் பதில் கேட்கல. உலக நாடுகள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு 3 விதமாக உலக நாடுகள் பிரிஞ்சு போயிருக்கு. ஒன்று அமெரிக்க ஆதரவு. இப்போ இதே தென் அமெரிக்காவில் இருக்கின்ற அர்ஜென்டினா ட்ரம்போட ஆதரவாளராக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. பட்டார்த்தனமாக நான் வந்து ட்ரம்ப் ஆதரிக்கிறேன்றாரு, அவருக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து பல்வேறு சலுகைகள் அர்ஜென்டினாவை கொடுத்துட்ருக்கான், ரைட்டா? ஆனால் நிக்கோலஸ் அதில் இல்லை, நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. இன்றைக்கி இந்த மாதிரி சூழல். இன்றைக்கி மற்ற நாடுகள், இப்போ கனடா வந்து ஓரளவுக்கு மோசமாக இருந்தாங்க, இன்றைக்கி கனடா சேர்ந்துக்கிட்டாங்க.